இந்தியாவில் இயங்கும் ஒரே தனியார் ரயில்வே பத்தி சில அதிசயங்கள் எப்போதுமே புரியாத புதிராகவே இருக்கும். அப்படி ஒரு புதிர் தான் சகுந்தலா ரயில்வே. இந்தியாவின் ரயில்வே துறை மத்திய அரசின் கையில் இருக்கும்போது இந்த ஒரு ரயில்வே மட்டும் எப்படியோ தப்பித்தவறி தனியார் கையில் இன்னும் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட ரயில்வேக்கள் இருந்தன. இவை அனைத்தும் தனியார் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 1951 இந்திய அரசு அனைத்து ரயில்வேக்களையும் தேசிய உடைமையாக மாற்றியது. அப்போது இந்த ஒரே ஒரு ரயில்வே மட்டும் எப்படியோ விடுபட்டு போனது. அன்றிலிருந்து தனியார் ரயிலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அந்த ரயில்வேக்கு இந்திய ரயில்வே ராயல்டியும் கொடுத்து வருகிறது. அந்த ரயில்வேயின் பெயர் சகுந்தலா ரயில்வே. 1910ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நிறுவனமான கில்லிக் நிக்சன் சென்ட்ரல் பிராவின்ஸ் ரயில்வே கம்பெனி என்ற பெயரில் இந்தியாவில் ரயில் சேவையை தொடங்கியது. அந்த ரயில்வே தான் தற்போது சகுந்தலா ரயில்வே என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் நிறைய ரயில் தடங்களை தனியார் நிறுவனங்களை நிர்வகித்து வந்தன. அப்படிப்பட்ட ஒரு தனியார் நிறுவனமாகத்தான் சகுந்தலா ரயில்வே இருந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும் விதர்பாவில் விளையும் பருத்தியை மும்பை துறைமுகம் வழியாக லண்டனின் மான்செஸ்டர் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது பருத்தி கொண்டு செல்லப்படுவதில்லை. அதற்கு பதிலாக மக்கள் பயணிக்கும் ரயிலாக இது மாறியிருக்கிறது. மும்பை நாக்பூர் ஹவுரா ரயில் தடத்தில் முடசாபூர் என்ற ரயில் நிலையம் உள்ளது. அங்கிருந்து வடக்கு நோக்கி ஆச்சால்பூர் வரை 76 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாதையும், முரடாசாபூரில் இருந்து தென்கிழக்கு நோக்கி யாவட்டாமல் வரை 113 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாதையும் இந்த ரயில்வேக்கு உள்ளது. மொத்தம் 189 கிலோமீட்டர் கொண்ட ரயில் பாதை தான் சகுந்தலா ரயில்வேக்கு சொந்தமானது. இது ஒரு நேரோ கேஜ் பாதை, அதாவது இதன் அகலம் 2 அடி 6 அங்குலம் மட்டுமே. இந்தியாவில் பெரும்பாலான பாதைகள் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு விட்டன. சில மலை ரயில் பாதைகள் மட்டுமே இன்னும் நேரோ கேஜாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் பாதை மட்டும்தான் சகுந்தலா ரயில்வேக்கு சொந்தமானது. அதில் இயக்கப்படும் ரயில் இந்திய ரயில்வேக்கு சொந்தமானது. இந்திய ரயில்வேயின் மத்திய மண்டலமான சென்ட்ரல் ரயில்வே தான் இதில் ரயில்களை இயக்கி வருகிறது. அப்படி இயக்கும் ரயிலின் பெயர் தான் சகுந்தலா எக்ஸ்பிரஸ். பெயரில் எக்ஸ்பிரஸ் என்பது இருந்தாலும் இது ஒரு பேசஞ்சர் ரயில் தான். இந்த வழித்தடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக தனது வருமானத்தில் 55% சகுந்தலா ரயில்வேக்கு மத்திய மண்டல ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த பாதையில் பயணிகள் மூலம் வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. இந்த குறுகிய ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என்றால் ரூபாய் 1900 கோடி வேண்டும். இவ்வளவு பெரிய தொகையை முதலீடு செய்ய லண்டனை சேர்ந்த சகுந்தலா ரயில்வேயும் தயாராக இல்லை, இந்திய ரயில்வேயும் தயாராக இல்லை. அதனால் இது இன்னமும் நேரோ கேஜாகவே இயங்கி வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இந்த தடம் அகல ரயில் பாதையாக மாற்றப்படும் என்று அறிவிப்பு மட்டும் வந்தது. அவ்வளவுதான். சகுந்தலா எக்ஸ்பிரஸில் பயணிப்பது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். இது மிக மிக மெதுவாக செல்லும் ஒரு ரயில். மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயில் மொத்த தொலைவான 189 கிலோமீட்டரை கடக்க 20 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இதே தொலைவை கடக்க அங்குள்ள பேருந்துகள் வெறும் 4 மணி நேரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன. ஆனாலும் ரயிலில் கூட்டம் கட்டி ஏறுகிறது. இதற்கு காரணம் ரயில் கட்டணத்தை விட பேருந்து கட்டணம் 6 மடங்கு கூடுதல் என்பதுதான். இது மட்டுமல்ல, இங்கிருக்கும் கிராம மக்களின் உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு ரயில் இது. பார்க்க பொம்மை ரயில் போன்று இருக்கும் இந்த ரயிலில் செல்வதைத்தான் இங்கிருக்கும் மக்கள் விரும்புகிறார்கள். பிரிட்டிஷ் காலத்தில் ரயில்வேக்கள் எப்படி இயங்கியதோ அப்படித்தான் இன்றும் இந்த ரயில் பாதை இருக்கிறது. பெரும்பாலான ரயில் நிலையங்களில் பணியாளர்கள் கிடையாது. ரயிலில் கொடி காட்டும் கார்டே டிக்கெட் கொடுக்கும் வேலையையும் பார்க்கிறார். ரயில் நிலையம் இல்லாத ஊர்களில் கூட மக்கள் கை கட்டினால் போதும், ஷேர் ஆட்டோ போல் ரயில் நின்று அவர்களையும் ஏற்றிக்கொண்டு செல்லும். இப்படி மக்களின் சௌகரியத்திற்காக மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படுவதால் மக்களுக்கு பிடித்தமான ரயிலாக சகுந்தலா எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. இந்திய ரயில்வேக்குள் வித்தியாசமான ஒரு பயணத்தை பெற விரும்புபவர்கள் சகுந்தலா எக்ஸ்பிரஸில் பயணம் செய்து பார்க்கலாம். கிராமத்து மக்கள் எப்படி இந்த ரயிலை கொண்டாடுகிறார்கள் என்பதையும் அறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.